ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், எக்ஸலண்டாக இருக்கேன். ஓகேங்க. நம்ம அல்டிமா பிரிண்டர்ஸ் எவ்வளோ வருஷமாக இந்த பிரிண்டிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன மாதிரியான பிரிண்டிங் ரிலேட்டட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஆக்சுவலாக பிரவீன், இது வந்து 1998 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 25 ஆண்டுகள் டச் பண்ணிட்டேன். 25 ஆண்டுகள் இப்போ கடந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. ஸோ எங்களோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு நிச்சயதார்த்த விழா, காதணி விழா, பூப்பு நீராட்டு விழா, ஒரு திருமண அழைப்புதல், இதற்கு தேவையான அனைத்து அழைப்புதல்களையும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து 5 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கான மல்டி பல வகையான ரேட்டில் அழைப்புதல் நம்மகிட்ட இருக்குதுங்க. ஸோ எந்த வகையான இன்விடேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்விடேஷன் அப்பயே சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிரிண்டிங் ஏற்றி கொடுத்துடலாங்க. வித்தின் 1 டேயில் உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ ஒரு 4 கம்பெனியோடைய ஃப்ரான்ச்சைஸி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனகா கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், கிரே கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், சன்ரைஸோ கார்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 கம்பெனியோடைய ஃப்ரான்ச்சைஸராக நம்ம இருக்கோம், ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியும், பல வகையான வெரைட்டிஸ் ஆஃப் இன்விடேஷன் தான் கொடுக்க முடியும். ஓகே. இப்போ இன்விடேஷன் சொல்கிறீங்க, எவ்வளோ வெரைட்டி ஆஃப் இன்விடேஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட திருமண அழைப்புதல்கள், மற்ற காதல் அழைப்புதல்கள் இந்த மாடல் இருக்குது. இன்விடேஷனில் மட்டும் இவ்வளோ வெரைட்டிஸ்? அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. சார், இப்போ சர்வீசஸ்ன்னு சொன்னீங்க, என்ன வேற என்ன இப்போ வந்து இந்த இன்விடேஷன்ஸ் கார்டு இல்லாமல் வேற என்ன விதமான சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டுங்க பிரவீன். இப்போ அழைப்புதல்கள் மட்டும் இல்லை, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான அழைப்புதல்களை ஸ்டார்ட் பண்ணி அந்த நிறுவனத்திற்கு தேவையான விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு, ப்ரௌச்சரு, டாக்ஸ் இன்வாய்ஸு, மெமோ பேடு, இது மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு தேவையான பிரிண்டிங் ஸ்டேஷனரி அத்தனையுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க. சரி, நம்ம அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு தேவையான டிசி, மார்க் ஷீட்டு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு, அந்த ஸ்கூலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நோட்டீஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூலுன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு தேவையான அத்தனை ப்ராசஸையும் நம்ம வந்து எக்ஸாம் ஷீட் அந்த மாதிரி கொண்டு நம்ம ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. இது ஸ்கூல் செக்டருங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய விசிட்டிங் கார்டில், டாக்டரோட விசிட்டிங் கார்டில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டு, லெட்டர் பேடு, ஒரு லேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேப் ரிப்போர்ட் ஷீட்டு, பேஷண்ட்டோட ஃபைல், அது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபைல் அண்டு மல்டிகலர் ஃபோல்டு ஃபைல், இந்த ஃபைலு, மெடிக்கல் கம்ப்யூட்டர் பில்லு. ஸோ இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரு ஆகிட்டிங்க அப்படின்னா, ஸோ என்ன வேணுமோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை வேலையும் நம்ம ஒரே ரூஃபில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க பிரவீன், இன்னைக்கு இருக்குது நம்ம நாமக்கல்ல நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒரு டெக்ஸ்டைல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான லேபிள்ஸ், ஸ்டிக்கரு, ரெசிப்ட்டு, ஏகப்பட்ட பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்டைல்ஸ் தேவைப்படுதுங்க. ஸோ அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு தேவையான அத்தனை பிரிண்டிங் ஒர்க்ஸும் லேபிள்ஸும் ஒரே இடத்துல பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் சொன்னீங்க. இப்போ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சோப்பு தயாரிப்பாங்க, ஒரு சில ஃபினாயில் தயாரிப்பாங்க, எல்லாம் கம்ஃபர்ட் லைக் அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஊறுகாய் தயாரிப்பாங்க. எஸ், ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தமாக தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்லேயே இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான லேபிள்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு ஊறுகாய் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கான லேபிள்ஸ், ஒரு ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கான லேபிள், ஒரு ஃபினாயில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கான லேபிள், இந்த மாதிரியான ஒரு குடிசை தொழிலுக்கு அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து வகையான லேபிள்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸும் இந்த பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஒரே இடத்துல பண்ணி கொடுக்குறோம். வந்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம், ஒரு நாள்லேயே முடிச்சுடுவீங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா லேபிள் ஒரு கஸ்டமருக்கு வந்து எமர்ஜென்சியாக வேணும்னு கேட்குறாங்க, மினிமம் குவான்டிட்டி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார அவங்க தேவையான குவான்டிட்டியை பிரிண்ட் போட்டு லேமினேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துறோம். பிரவீன், இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் மிஷினு. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்ஃபரேட்டிங், ஒரு ஒரு பேப்பர் ஷீட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பர்ஃபரேட்டிங் வேணும். அது ஓடி முடிஞ்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்கல, ஷீட்டில் வந்து ஹோல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது அந்த ஷீட்டை கிழிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ ஒரு மைக்ரோ பர்ஃபரேஷன், இதுக்கு பேர் மைக்ரோ பர்ஃபரேஷனுங்க. கிழிக்கும் போது அழகாக அந்த இடத்துல வந்து டேர் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கான பர்ஃபரேஷன், அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மிஷினோட வேலை அது மட்டும் இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கரு, இந்த ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே. ஒரு ஷீட்டு கட் ஆகும், கீழே இருக்க ஷீட்டு கட் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு நம்மளோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா
நாமக்கல் எடுத்துகிட்டா நம்மகிட்ட தான் இருக்குங்க. அழகாக அதை எடுத்துகிட்டு வருங்க அப்படியே. சரி, இது ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 ஸ்டிக்கர் எனக்கு ஆர்டர் அப்படின்னா இந்த 1,00,000 ஸ்டிக்கரையும் இந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணி ஒரே நாளில் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் கெப்பாசிட்டியோட பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் இருக்குங்க. திருமண அழைப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடியே டிஸ்பிளே முன்னாடி வச்சுருக்கேன். அது சூஸ் பண்ண பத்திரிக்கை இமீடியட்டாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இதோ பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் இதெல்லாம் பண்ணுறோன்னு நீங்கள் லைவாக காட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா? இதோ லைவாக பாருங்கள், அது பத்திரிக்கை பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பின்னாடி டெலிவரி செக்ஷன் இருக்கு. ஃபீடிங் செக்ஷன், இது வந்து பிரிண்டிங் டெலிவரி செக்ஷன். பிரவீன், இது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் யூனிட். அல்டிமா ஆரம்பிக்கும் போது இந்த டேபிளில் சிங்கிளாக நான் ஆரம்பித்த யூனிட் தான் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் யூனிட். ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லெட்டர் பேட் ஷீட்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் மட்டும்தான் இதை பண்ண முடியுங்க. ஸோ ஒரு டெப்த்து நல்லா இருக்கணும், ரிசல்ட் நல்லா இருக்கணும்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு. அது இல்லாமல் பர்சனல் கார்டு இன்விடேஷன் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோங்க. ஒரு கோல்டு கலர் பிரிண்டிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். பர்சனல் கார்டு இதில் பிரிண்ட் பண்ணுவோம், லெட்டர் பேட் இதில் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டைப் ஆஃப் பிரிண்டிங். ஸோ மேனுவல், பட் அதோட குவாலிட்டி ரிச்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட அல்டிமா தொடங்கினதும் இந்த யூனிட்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுபோல் ரெக்ஸின் பைண்டிங்கு, இந்த புக்கு வந்து ரெக்ஸின் பைண்டிங்கு. ஸோ பைண்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான குவாலிட்டி ஸ்க்ரீன் ரெக்ஸின் பைண்டிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப் வரும், நீட்டாக இருக்குங்க பைண்டிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. அர்ஜென்ட்டாக ஒரு பேட்ச் வேணும், எனக்கு ஒரு 1/2 hourல கொடுங்க, நாங்கள் 15 நிமிஷத்தை தரோம். எப்படி தரோங்கிறத பாருங்கள். ஸோ இது டிஜிட்டல் கொனிக்கா மினால்ட்டாவோட டிஜிட்டல் மிஷின். எமர்ஜென்சி நீடு இமீடியட்டாக தேவை அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுடைய யூனிட் இந்த யூனிட்டுங்க. இது ஒரு 15 நிமிஷம் ரெடி பண்ணி கொடுத்துருங்களா? பிரிண்ட் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க 15 நிமிஷம் போதுமானதுங்க. எமர்ஜென்சி டக்குன்னு எனக்கு ஒரு இது வேணும்னா பேட்ச் ஒரு 100 பேட்ச் வேணும், உடனே போட்டு கொடுத்துடலாம். உடனே போட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. பிரவீன், இது இன்னொரு பிரிண்டிங் மிஷினுங்க. இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 8,000 காப்பீஸ், 7 to 8,000 காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்பீடு உள்ள ஒரு மிஷினு. ஸோ இது நீங்கள் பார்க்குற எங்கள் யூனிட்டில் இது 2வது மிஷினுங்க. நம்ம பத்திரிக்கை ஓடுனது முதல் மிஷினு, பெரிய மிஷினு. அடுத்து இது வந்து 2வது மிஷின், சின்ன மிஷினுங்க. அடுத்து வந்து இது எங்கள் யூனிட்டோட 3வது மிஷினுங்க, ஹேண்டில் பாக் பிராண்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு பிரிண்டிங் குவாலிட்டியில் ரொம்ப எக்ஸலண்ட்டான மிஷின். இந்த மிஷினு பெர் ஹவருக்கு இது வந்து ஒரு 8,000 காப்பீஸ் வரைக்கும் நாங்கள் இதை பிரிண்ட் பண்ண முடியும். 10 to 8,000 காப்பீஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரவீன், இது எங்களோட யூனிட்டில் இன்னொரு மிஷினுங்க. ஸோ நமக்கெல்லாம் ரொம்ப ரேர் ஆஃப் மிஷின் இது. ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னா, பில்டிங் லே அவுட்டு, ஒரு ஃப்ளாட் போடுறாங்கன்னா அதோட லே அவுட்டோட பெரிய சைஸ் பிரிண்டிங், ஐ மீன் ஏஜியோட சைஸ், அந்த செவுத்தில் ஒட்டிருக்கு இல்லையா, அதை விட 2 மடங்கு சைஸ் பெருசாக எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டர் மிஷினுங்க இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல், காலேஜஸ்ஸு, ஒரு பெரிய பெரிய பில்டிங், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரூவல் கேட்பாங்க. இந்த அப்ரூவல்லாம் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த ஃப்ளாட்டர் மிஷினுங்க. இது ஹெச்பி பிராண்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வந்து முன்னப்புள்ளியோ அதை பண்ணிகிட்ருக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது, ரொம்ப ரேருங்க. 1 or 2 மிஷின் தான் நாமக்கல்லே இருக்குங்க. ஸோ அதில் நம்மளது ஒன்று இந்த பெஸ்ட் குவாலிட்டி மிஷின். ஸோ இந்த மாதிரி லே அவுட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அப்ரூவலுக்கு, பில்டிங் அப்ரூவல் பண்ணானா லே அவுட் பிரிண்ட். இன்றைக்கி வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேணும், உடனே வேணும், அக்யூரேசியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி பழைய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின், கட்டிங்க்கு லேட் ஆகும், கட்டிங் அக்யூரேசி இருக்காது. ஸோ அது பதிலாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜப்பான் மிஷின் வந்து நான் மறுபடியும் நாளைக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். அதோட
சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா அக்யூரிசியாக இருக்கும். இன்றைக்கி மேனுவல் மிஷினில் வந்து ஒரு 2 மணி நேரத்தை கட் பண்ணுற ஒரு மேட்ரை ½ அன் ஹவரில் அது கட் பண்ணி முடிக்க முடியும் மிக துல்லியமாக. ஸோ அது எப்படி இருக்குது அந்த மிஷினை பற்றி நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து நாளைக்கு வந்து இங்கே லான்ச் ஆக போகிற மிஷின் தான். ஆமாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலையை முடிச்சிட முடியும், அக்யூரேட்டாகவும் அந்த இடத்துல கட் பண்ண முடியும். ஆமாம் ஆமாங்க. டைம் ரொம்ப சேவ் ஆகும் இல்லையா? இப்போ ரொம்ப 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ½ அன் ஹவர் செஞ்சு முடிக்க முடியும். 1.5 மணி நேரம் மிச்சமாகுது. கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம வீடியோ வந்து நிறைய இடங்கள்லேருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பத்திரிக்கை வேணும், இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு வேணும், அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று வேணும். எப்படி நீங்கள் அதை வந்து அனுப்புவீங்க? சார் ரொம்ப சிம்பிள் சார். இந்த வேர்ல்டு இஸ் ஷ்ரிங்கிங். உலகம் நீங்கள் சுருங்கி போச்சுங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு ஒரு பார்சல் நான் போடுறேன்னா நாளை காலையில் சென்னையில் வந்து 12 மணிக்கு எடுத்துக்கலாங்க. இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு வேணுனாலும் இன்றைக்கி நைட் நான் புக் பண்ணால் நாளை காலையில் அங்கே போய் ரீச் ஆகிடுங்க. ஸோ பெரிய பண்டலாக இருந்தால் லாரியில் புக் பண்ணிவிடுவோம், சின்ன பண்டலாக இருந்தால் கொரியர் போட்டுருவாங்க. ஸோ கொரியர் இன்றைக்கி போடுற கொரியர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சென்னையோ மதுரையோ திண்டுக்கல்லோ கன்னியாகுமரியோ ஒரே நாளில் ரீச் ஆகிடுங்க. மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்குள்ளே போய்டும், ரீச் ஆகிடுங்க. ஓகே. ஸோ டெலிவரி அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி ப்ரூஃப் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ ரொம்ப சிம்பிள். எல்லாமே வாட்ஸ்அப், மெயில். ஒரு மேட்ரு எனக்கு ப்ராப்பராக எழுதி வாட்ஸ்அப் போட்டிங்க அப்படின்னா அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் ப்ரூஃப் ரெடி பண்ணி அனுப்பிடுவோம். நீங்கள் ப்ரூஃப் ஓகேன்னு அப்ரூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிரிண்ட் பண்ணி டெலிவரி கொரியர் ஆர் லாரி புக் பண்ணிவிடுவோம். தட்ஸ் ஆல். டுமாரோ மார்னிங் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம்.